ஹalleluya. குட் மார்னிங். எழுந்துட்டீங்களா? ஆண்டவரை துதிச்சிங்களா? வசனம் தியானிச்சிங்களா? ஜெபிச்சிட்டீங்களா? இன்றைக்கு ஆண்டவரே எனக்கான உம்முடைய திட்டம் என்னன்னு அவரை நீங்க கேட்டீங்களா? நமக்காகங்க தேவன் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். நம் பட்சத்தில் அவருடைய எண்ணங்கள் மிகவும் உயர்ந்தவைகளாக இருக்கிறது. இந்த நாள்ல நான் என்ன செய்யணும்ன்றது தேவன் எப்போவோ ஆயத்தப்படுத்துறாருன்றதை நம்ம நினைத்து அவருடைய சித்தத்தை அறிந்து அதிலே நாம நடந்தால் ஆசீர்வதிக்கப்படுவோம். வாங்க ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எந்த நாளுக்கு அந்த நாள் என் தேவன் எனக்காக எந்த திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை அறியவும் உம்முடைய சித்தத்தின்படி நடக்கவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே, ஆமென். வசனம் தினமும் நீங்க கேட்கிறீங்களா? முடியும் போதெல்லாம் கேட்கிறீங்களா? தேவன் செய்தது எல்லாம் தேவனுக்கு எவ்வளவு கீழ்ப்படுகிறதோ பாருங்க. வானமும் பூமியும் அவர் அக்யூரேட்டா செய்திருக்கிறார். வானத்தில் இருக்கிற ஒவ்வொரு நட்சத்திரங்களும் கிரகங்களும் எவ்வளவு அழகா கிரியை செய்து கொண்டிருக்கு. எப்பொழுதும் அது தவறு செய்யாதே, தாமதம் ஆகாதே. சூரியன் உதிக்குமே, சரியா அது அஸ்தமிக்குமே. சந்திரன் பிரகாசிப்பானே. கிரகங்களை உருவாக்கினார். சமுத்திரத்துக்கு எல்லையை உண்டாக்கினாரு. எல்லா ஆண்டவர் வார்த்தையை கேட்கும்போது தேவனுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்ட நாம முரட்டு பிடிக்கிறோம்ல, தேவனா அலட்சியம் செய்யறோம்ல. ரொம்ப வேதனையோட ஆண்டவர் சொல்றாருங்க, வானங்களை கேளுங்கள், பூமியே செவிக்கொடு, நான் பிள்ளைகளை வளர்த்து பெரியவர்கள் ஆக்கினேன். மாடு தன் எஜமானை அறியும், கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும். என் ஜனங்களுக்கோ அறிவில்லை, ஞானமில்லை. எவ்வளவு வேதனைங்க. மாடுக்கு கூட தன்னுடைய எஜமான் யார் என்று தெரியுங்க. அவருக்கு கீழ்ப்படியும், அவருக்கு வேலை செய்யும். கழுதைக்கு சாயங்காலம் ஆகும்போது எங்க போகணுமோ தெரியும், தன் வீடு தெரியும், தன் முன்னணியில போய் உட்காரும். ஆனால் தேவன் செய்து கொண்ட மனுஷர்களாகிய நாம, அவர் ரூபம் சாயல்ல செய்யப்பட்ட நாம, அவருடைய இருதயத்தின் வாஞ்சைகள், அவருடைய திட்டங்கள் நம் மூலமாக நிறைவேற்றணும்னு நம்மிலே அவர் மகிழ்ந்து அவரிலே நாம மகிழ்ந்து பலன் கொடுக்க வேண்டும் என்று என்னிலே நீங்களும் உங்களில் நானும் நிலைத்திருக்கணும்னு ஆசைப்பட்டா மனுஷன் அவன் இஷ்டம் போல அவன் நடந்து கொண்டு பிசாசுக்கு இடம் கொடுக்கிறான். ஆண்டவரை நம்பின பிறகு உங்க வாழ்க்கையில உண்மை இருக்கணும். உண்மையுள்ளவங்களாக நீங்க இருக்கணும். தேவனுடைய திட்டத்தையும் அவருடைய சித்தத்தையும் அறிவதை கற்றுக்கொள்ளணும். அதற்கு தான் அனுதின தியானம். காலையிலேயே நீங்க தேவனிடத்துல ஜெபித்தா இந்த நாளெல்லாம் உங்களுக்கு நீங்க செய்கிற வேலை, இந்த நாள் முழுதும் செய்கிற காரியங்கள்ல பலன் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும். இன்றைக்கு பாருங்க, மனுஷங்களை நம்ப முடியல, இயந்திரங்களை நம்பிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர் தப்பு செய்யாதுங்க, கம்ப்யூட்டர் ஆபரேட் பண்ற மனுஷன் தான் தவறு செய்கிறான். எவ்வளவு அழகா நீங்க வாஷிங் மிஷினை ப்ரோக்ராம் பண்ணியிருந்தா அதை அழகா வாஷ் பண்ணிட்டு அதுவே ஆஃப் ஆயிடுது இல்லையா? குக்கர்ல நீங்க சமைக்கும் போது அந்த விசில சரியா போட்டு அதற்கான நேரத்தை அது கொடுக்கும் போது சரியா வெந்து வருது இல்ல? ஆனா நம்பி ஆண்டவர் உங்களுக்கு ஏதாவது வேலையை ஒப்பு கொடுத்தா அதை நீங்க செய்ய முடிகிறதா? செய்கிறது இல்ல. அதற்கு தான் தேவன் இன்றைக்கு இந்த டெக்னாலஜியின் மூலமாக நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறாரு. இப்போ எங்க பார்த்தாலும் இந்த வார்த்தையை அதிகமா கேட்கிறோம். ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது ஆர்டிபிஷியலா அந்த ஞானத்தோட நம்ம டிவிலையாவது சில இயந்திரங்களாவது நம்ம கம்ப்யூட்டர்லயாவது அதுவே கேதர் செய்கிறது. யோசிச்சு பாருங்க, முன்னாடிலாம் ஜிபிஎஸ்ன்னு சொன்னா யாருக்கும் தெரியாது. குளோபலா இந்த உலகத்துல நாம எங்க இருக்கிறோன்ற விஷயத்த எவ்வளவு அழகாக அந்த ஜிபிஎஸ் நமக்கு சொல்லுமோ. அதை ப்ரோக்ராம் செய்து வைத்தா அது நம்ம சந்தில பொந்துல கூட ஸ்ட்ரீட் நேம்ஸோட, டிஸ்டன்ஸோட எல்லா இன்ஃபர்மேஷனையும் நமக்கு கொடுக்குது பாருங்க. தேவன் இவ்வளவு பெரிய ஞானத்தை மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. மனிதன் அதை உபயோகப்படுத்தி தேவனை துதிப்பதற்கு பதிலாக மனுஷன் தான் அதை ரோபோட்ஸாக பயன்படுத்திக்கிறான் இன்றைக்கு. இதெல்லாம் வைத்துதான் ரோபோட்ஸை உருவாக்குறாங்க. அந்த ரோபோட்ஸ் நமக்கு எல்லா வேலையும் செய்து கொடுக்கிற நாட்கள் ரொம்ப சீக்கிரத்துல இருக்கான்.
டெக்னாலஜி எவ்வளோ ஃபாஸ்டா வளர்ந்துட்டு இருக்குன்னா, எங்க சின்ன வயசுல ஆல் இண்டியா ரேடியோல மட்டும்தான் ஏதாவது விஷயத்த கேட்க முடியும். வேற எந்த ஸ்டேஷன்ஸும் அப்ப கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில ஒரு 30, 35, 32 வருஷம் வர வரைக்கும் டிவினாலே தெரியாது. அதன் பின்பு பிளாக் அண்ட் ஒயிட்ல அந்த டிவி ஒரு டப்பா போல வரும். அதுல வெறும் டிடி ப்ரோக்ராம்ஸ், இந்த தூர்தர்ஷன் ப்ரோக்ராம்ஸ் வரும். அதன் பின்பு இன்றைக்கு பாருங்க எந்த அளவுக்கு மெல்லிய டிவிஸ் இன்றைக்கு வருகிறதோ, எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்து கொண்டு இருக்கோ, எவ்வளவு சேனல்ஸ் இருக்கிறதோ. அட நம்ம இங்க டைப் செய்யறது அந்த லெட்டர்ஸ், நம்ம அதை ஃபார்வர்ட் பண்ணா எங்கேயோ இருக்கிற மனுஷன் கையில இருக்கிற டிவைஸ்ல அந்த டெக்ஸ்ட் எப்படி போகுது? கயறுகள் இல்லாம, வயர்ஸ் இல்லாம காற்றிலே போய் காற்றில் அங்க பெறப்படுகிறதுனா எங்க இருக்குங்க இந்த டெக்னாலஜி? தேவன் கொடுத்த ஞானத்தினால மனுஷன் இதை கண்டுபிடித்து அதை பயன்படுத்தி கொள்ள தேவன், நல்ல விதத்துல பயன்படுத்த தேவன் நமக்கு ஞானம் கொடுத்த இவைகளை உருவாக்கினா கெட்ட விதத்துல பயன்படுத்துகிறது நம்ம கேள்விப்படுகிறோம். வீடியோஸ், ஆடியோஸ் கூட இங்க ஒரு பிக்சர் எடுத்தா அதை போஸ்ட் கார்டு மூலியமா அனுப்புவோங்க, அல்லது என்வலப் லெட்டர்ல வச்சு. இப்போ ஜஸ்ட் ஃபார்வர்ட்னா இங்க எடுத்த பிக்சர் அங்க போயிடுதுங்க. டெக்னாலஜி ஃபாஸ்டா வளர்ந்துட்டு இருக்கு. இதற்கு முன்பு 2 வருஷத்துக்கு ஒரு முறை ஜாஸ்தி ஆகும். ஆனா இப்போ 6 மாதத்துக்கு ஒரு முறை பெரிய அப்டேட்ஸ் இருந்தா இப்போ 12 நாட்களுக்கு ஒரு முறை அப்டேட்ஸ் வருதுன்னு சொல்லி அவ்வளவு ஃபாஸ்டா கண்டுபிடிப்புகள் வருது. வருங்கால வருஷங்கள்ல இனி இந்த கம்ப்யூட்டர் ஜாப்ஸே இல்லாம கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம் பண்ணி வச்சா அவங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இந்த ரோபோட்ஸ் செய்து விடும், இந்த டெக்னாலஜி செய்து விடுங்க. சிலர் இந்த சிஇஓஸ், அந்த கம்பெனி எஜமான்கள் சொல்றாங்க, இந்த வேலைக்காரங்களை வச்சுட்டு நாங்க கஷ்டப்படுறோம், அவங்களுக்கு லீவ் கொடுக்கணும், அவங்களுக்கு டே ஆஃப் கொடுக்கணும், அவங்க வரமாட்டாங்க, அவங்க இரஸ்பான்சிபிளா இருக்கிறாங்க, வேலை நடக்க மாட்டேங்குது, நாங்க ரோபோட்ஸ் வச்சுக்கிறோம். அவைகளை ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டா சாப்பாடு தேவையில்ல, லீவ் தேவையில்ல, காஃபி தேவையில்ல, சம்பளம் தேவையில்ல என்று இன்றைக்கு அநேகர் அதற்காக ஆயத்தப்படுறாங்க. கொஞ்சம் வருஷங்கள்ல வேலைகளே இருக்காதான், இப்போதே அநேக வேலை போயிடுச்சான். வருகிற 10 வருஷங்கள்ல மனுஷங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் ஜாப்ஸே இல்லாம ரோபோட்ஸே செய்யக்கூடிய நிலைமை வரக்கூடும் என்று நினைக்கிறாங்க அநேகர். மனிதன் செய்கிற பொம்மைகள் மனுஷனின் வார்த்தையை கேக்குது, தேவன் செய்த மனுஷங்க தேவன் வார்த்தை கேட்கறது இல்ல. எவ்வளவு கொடுமைங்க இது! வானங்களே கேளுங்கள், பூமியை செவிக்கொடு, நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ என்னை மறந்து விட்டார்கள். என் வார்த்தையை கேட்க மாட்டாங்க. என்ன கேட்கிறாருங்க தேவன்? நம்ம, என் மகனே உன்னுடைய வாழ்க்கை எனக்கு கொடு, உன் இருதயத்தை எனக்கு கொடு, என் வார்த்தையை கேள், பிழைத்துக் கொள்வாய், உன்னிலே நான் மகிழ்வேன், என்னிலே நீ மகிழு, உனக்காக நான் வைத்திருக்கிற எண்ணங்கள் உன் பேர்ல நடக்க வேண்டும் என்று தேவன் கேட்டுக்கொண்டிருந்தா, குடித்து வெறித்து சந்தோஷப்படுகிறவங்களா, சிற்றின்ப பாவ சந்தோஷங்கள்ல வாழ்கிறவங்களா மனுஷங்க இருந்தா இது எவ்வளவு மோசமான விஷயங்க. உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவது என்ற ஜெபம் எனக்கு ரொம்ப பிரியுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவது ஆக, நீர் சொல்லும்படி நான் செய்வேன் ஆக, உம் திட்டங்களை அறிந்த அவைகளிலே நான் நடப்பேன் ஆக, உம்முடைய வார்த்தைகளை எனக்கு சொல்லுங்க, நீர் சொல்லும் அடியே நான் கேட்கிறேன். இப்படிப்பட்ட ஜபங்களை செய்வது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதன் மூலமா தேவனுடைய பெரிய காரியங்களை இந்த உலகத்துக்கு நாம காட்ட முடியும். இதெல்லாம் இந்த உலக ரீதியான ரோபோட்ஸ் பரலோகத்துக்கு போகாதுங்க. இந்த இயந்திரங்கள் எல்லாம் கூட ஒரு ஆத்மாவை ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியாதுங்க. சொல்ல போனா இவைகள் எல்லாம் மனுஷனுக்கு தேவையான வேலைகளை இந்த உலகத்துல செய்து கொடுக்கலாம். ஆனா மரித்தவர்களை எழுப்பக்கூடிய, மரித்த பிறகு இருக்கிற நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய இயந்திரங்களை கண்டுபிடிக்கக்கூடியவன் யாரும் இல்லைங்க. அவரே ஜீவனும் வழியும் சத்தியமுமா இருக்கிறார். இந்த இயேசாண்டவர் என்னையும் உங்களையும் நேசித்து, ஒரு மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இயந்திரங்களை கண்டுபிடிக்கிறான், ஆனா தேவன் தம்முடைய ரத்தத்தை சிந்தி ரட்சித்து கொண்டாருங்க. அவருடைய ராஜ்ய வாரிசுகளாக இருக்கும்படிக்கு. இந்த ரோபோட்ஸுக்கு சாப்பாடு தண்ணி தேவையில்லாம இருக்கிறது இல்லைங்க. உங்களுக்கும் எனக்கும் கூட இந்த உலகத்தின் பிரயாசத்திலிருந்து விடுதலை கொடுக்கணும்னு, இந்த உலக பாடுகள்ல இருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும்படி, பசி இல்லாத, தாகம் இல்லாத, முதிர்வயது இல்லாத, நோய் இல்லாத, இருள் இல்லாத ஆனந்தமான அந்த பரலோகத்துல யுக யுகங்களும் தலைமுறை தலைமுறைகளும் நீங்களும் நானும் இருக்கணும்னு அந்த இயேசாண்டவர்
இவ்வளவு பெரிய சிலுவை தியாகத்தை செய்து இவ்வளவா அவருடைய வார்த்தையோடு ஒவ்வொரு நாளும் நம்மள கெஞ்சிட்டு இருந்தா, இன்னும் உங்க வாழ்க்கை ஆண்டவருக்கு கொடுக்காம இருந்தா, தேவனுக்கு எதிராக பேசிக்கொண்டு, அவிசுவாசமாக பேசிக்கொண்டு, தேவன் மீது முரட்டாட்டம் செய்து கொண்டு அவர்கிட்ட தப்பிச்சிடலான்னு எத்தனை பேர் மனிதர்கள் தங்களுக்கு தாங்களே நஷ்டப்படுத்தி கொண்டு அழித்துக் கொள்றாங்க. இயேசுவினுடைய அன்பை அலட்சியப்படுத்தாதீங்க. இயேசு ஆண்டவர் நம்மை நேசிக்கிறாருங்க. நம்மை நித்திய வாழ்க்கைக்காக ஆயத்தப்படுத்தும்படியாக அந்த சிலுவையில தம்முடைய ஜீவனை கொடுத்து மரணத்தை மரணத்தின் மூலமாக ஜெயித்து பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை விழுங்கிவிட்டு நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கும்படியாக, நித்திய வாழ்க்கையை கொடுக்கும்படியாக ஆண்டவர் ஆசைப்படுறாருங்க. உலகத்தையும் கம்ப்யூட்டர்ஸையும் டெக்னாலஜியும் நம்பிட்டு இருக்காதீங்க தயவு செய்து. இதெல்லாம் தேவன் நம்மை தேவன் மீது விசுவாசம் வைக்கும்படி உதவி செய்யறதற்காக இதெல்லாம் வச்சிருக்கிறார் ஆண்டவர். அவருடைய நற்செய்தியை சொல்வதற்கு என்ற விஷயம் மறந்துடாதீங்க. ஜெபித்த ஆண்டவர் கேட்பாரா என்ற போது டெலிபோனை கண்டுபிடிச்சார் அலெக்சாண்டர் பெல். இங்க பேசுறது அங்க கேட்கும் போது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார்னா, இதற்கு வயர் இருக்கு. வயர் இல்லல பரலோகத்துக்குன்னா செல்போன் வந்துச்சு. வயர் இல்லல. என்னங்க, தேவன் நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கிறார். தேகத்துல செய்கிற ஒவ்வொன்றையும் பார்க்கிறார்னா எப்படி? அப்படின்னா வீடியோ சிசிடிவிஸ் வந்தது இன்றைக்கு. மனுஷனே பார்க்கிறான் மனுஷனை. தேவன் பார்க்க முடியாதா? என்னங்க, தேவன் சொல்லுவதை கேளுங்கன்னா நாங்க எப்படி கேட்போம்? எந்த விதத்துல கேட்போம்? இத பாரு, ரோபோட் கேக்குது நீ சொல்றத, நீ கேட்க மாட்டியா என் வார்த்தை என்பது போல ஆண்டவர் எச்சரிக்கிறாருங்க. தேவனுடைய வார்த்தைகளை கேட்போம், தேவனுடைய சித்தத்தை செய்வோம். நம்ம பொம்மை கிடையாது, இரும்பு சாமான் கிடையாது. நம்மை விலை கொடுத்து வாங்கினார். அவருடைய சாயல்ல, அவருடைய ரூபத்துல நம்மை செய்து கொண்டிருக்கிறார். நமக்கு விலையுயர்ந்த பொக்கிஷம் இருக்கு இந்த மண் பாத்திரத்துல. இந்த சரீரம் மண்ணானதுதான், ஆனா ஆத்துமா என்றென்றைக்கும் வாழக்கூடியதாக இருக்கு. அதற்கு தான் மண்ணானது தான் இருந்த பூமிக்கு திரும்பும், ஆவி தன்னை தந்து தேவனிடத்திற்கு மறுபடியும் போகும். ஏதோ ஒரு நாள் நிச்சயமா நாம எல்லாரும் இந்த உலகத்தை விட வேண்டியிருக்கு, தேவனுக்கு முன்பு நிற்க வேண்டியிருக்கு. அந்த பயங்கரமான அக்கினி கடலாகிய நரக சிட்சைக்கு நம்ம தப்பிக்கணும்னு சொன்னா, பிசாசுக்கும் அவனை பின்பற்றுகிறவர்களுக்கும் உண்டாக்கப்பட்ட பயங்கரமான அக்கினியின் கடலிலே தேவ சாயல்ல உருவாக்கப்பட்ட நீங்களும் நானும் விழுந்து மறிக்காம, நிரந்தரமும் நம்ம அழிந்து போகாம, சாவு இல்லங்க, நெருப்பு அவியாது, புழு சாகாது. ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தை நமக்காக சிந்திருக்கிறார். இயேசுவின் அன்பு இன்றைக்கு கெஞ்சி கொண்டிருந்தா, ஏதோ மதம் மாற்றோன்னு, குலம் என்று, ஜாதி என்று. கம்ப்யூட்டருக்கு குலம் இருக்கா? ரோபோட் எந்த ஜாதின்னு கேக்குமா? இந்த உலகத்துல மனுஷனுக்கு எதுக்குங்க ஜாதிங்க? பொருட்களுக்கே இல்லாத போது எதையுமே கண்டுக்காம அதை யார் உருவாக்கியிருந்தாலும் நீங்க பயன்படுத்துறீங்க இல்லையா? அவன் செய்தான், இவன் செய்தான் என்று நம்ம அப்ப சொல்ல மாட்டோம் இல்லையா? தேவன் நம்மை செய்து கொண்டாருங்க. தேவனுக்கு கீழ்ப்படிவோம், தேவனுடைய திட்டங்களை அறிவோம். உலகத்துல நடக்கிற எல்லாவற்றையும் பார்க்கும்போது அனந்த ஞானமுள்ள ஆண்டவர் நம்மை அற்புதமாய் உண்டாக்கி இருக்கிறார் என்ற விஷயத்தை உணர்ந்து நம்முடைய சரீரத்தினால், நம்முடைய ஆவியினால் நம் ஆண்டவரை ஆராதிப்போம். சிறிய ஜெபம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, உம்முடைய சாயல்ல எங்களை செய்து கொண்டீங்க. உம்முடைய ரத்தத்தை கொடுத்து எங்களை வாங்கி இருக்கிறீங்க. உம்முடைய சொத்தாக எங்களை செய்து கொண்டீங்க ஆண்டவரே. யார் ஒருவரும் அழிந்து அந்த நரகத்துக்கு போகக்கூடாது என்று நிரந்தரம் இருக்கிற பரலோக ராஜ்யத்தை எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறீங்க. அந்த ராஜ்ய வாரிசுகள் ஆகும்படி, உம்முடைய வார்த்தையை கேட்டு நடுங்கும்படிக்கு, உம்முடைய சித்தத்தின்படி வாழும்படிக்கு, நன்மையான உம்முடைய வார்த்தையின்படி நடந்து உம்முடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வரும்படி, அனுதின தியானத்துல சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நல்ல நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் நீங்க எங்களுக்கு 8939801234 என்ற நம்பருக்கு நீங்க எந்த ஊர்ல இருந்து பார்த்துட்டு இருந்தாலும் ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதை பார்க்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கு பதில கொடுக்கிறாரு. கர்த்தருக்கு சித்தமா இருந்த நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.